ஹலோ பசங்களா, இன்றைக்கி வந்து நம்ம கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கற்றுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இங்கே கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் நமக்கு 3 அக்கௌண்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ஓகேவா? தட் இஸ் அக்கௌண்டிங்கில் 2 செட் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது. ஒன் இஸ் கோல்டன் ரூல் அண்ட் அனதர் ஒன் இஸ் மாடர்ன் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்றதில் நம்ம 3 அக்கௌண்ட்டாக பைஃபர்கேட் பண்ணியிருக்கோம். எத்தனை அக்கௌண்ட்டாக பைஃபர்கேட் பண்ணியிருக்கோம்? 3 அக்கௌண்ட்டாக பைஃபர்கேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது என்னென்னு நம்ம கூப்பிட்றோன்னா, ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட், அதுக்கு அடுத்தது ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். பர்சனல், ரியல், நாமினல். பர்சனல், ரியல், நாமினல். அப்போ எத்தனை அக்கௌண்ட்ஸ் இருக்குது? 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த பர்சனல் அக்கௌண்ட்டை உடைய கோல்டன் ரூல் என்னென்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், credit the giver. Finally, personal account, debit the receiver, credit the giver. And at the same time, real account பார்த்தீங்கன்னா, debit what comes in, credit what goes out. Debit what comes in, credit what goes out. Debit what comes in, credit what goes out. And finally, nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. இப்போ நம்ம இங்கே பார்த்ததில் இந்த பர்சனல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ, ரிசீவர்னால் ரிசீவ் பண்ணுறவங்க, கரெக்டாக அவங்களே டெபிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து தட் இஸ் கிவரை கிரெடிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ரியல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் உள்ளே வருதோ டெபிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, எதெல்லாம் வெளியே போதோ அதை கிரெடிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் நாமினல் அக்கௌண்ட் வந்து எல்லா எக்ஸ்பென்ஸையும் எல்லா லாஸையும், அதாவது எல்லா செலவுகளை டெபிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா இன்கம்ஸ், அதாவது எல்லா வருமானம், வருவாய், எல்லா வருமானத்தையும் இன்கம்ஸையும் கிரெடிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கோல்டன் ரூல்ஸ் எங்கே யூஸ் பண்ணோம்? ஏன்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பசங்க, நான் வந்து போய் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி போட்டுறேன், ஆனால் எனக்கு வந்து அந்த ஜேர்னலில் எங்கே அப்ளை பண்ணணும்னு எனக்கு தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது? ஜேர்னல் வந்து மக்கப் படிக்க தேவையில்லைப்பா. ஓகேவா? மக்கப் படிக்காமல் நம்ம அப்படியே நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பார்த்த பிறகு உடனே நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போடுற மாதிரி நான் இப்போ லைன் பை லைன் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கோல்டன் ரூல்ஸ் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஜஸ்ட்டு பார்த்தோம் என்னென்ன கோல்டன் ரூல்ஸ் இருக்குதுன்னு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எங்கே இதை அப்ளை பண்ண போகிறோம்? பர்சனல் அக்கௌண்ட் எங்கே அப்ளை பண்ணணும், ரியல் அக்கௌண்ட் எங்கே அப்ளை பண்ணணும், நாமினல் அக்கௌண்ட் எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட் எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்சன் இன்வால்வ் ஆனால், ஒரு பர்சனோட நேம் இன்வால்வ் ஆனால் அப்போது நம்ம இந்த பர்சனல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட்டாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் நார்மல் பர்சனல், ஆர்டிஃபிஷியல் பர்சனல், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல். நார்மல் பர்சனல், ஆர்டிஃபிஷியல் பர்சனல், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல். ஓகேவா? இப்போ இந்த நார்மல் பர்சனல் அக்கௌண்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போல்லாம் ஒரு பர்சனோட நேம் வருதோ, எப்போல்லாம் ஒரு பர்சனோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ், ஓகேவா, அதே மாதிரி சுரேஷ், ஓகேவா, முகேஷ், இந்த மாதிரி ஏதேதோ இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது நேம்ஸ் வந்ததுன்னா, ஒரு பர்சனோட நேம் வந்ததுன்னா, தென் we will be using நார்மல் பர்சனல் அக்கௌண்ட். ஓகேவா? அதனால தானே பர்சனல். ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஆன் கிரெடிட். அப்போ ரமேஷ்னு வருதா? அப்போ அந்த ரமேஷ் என்ற நேம் வந்து எது கீழே வந்துடும்னா, நார்மல் பர்சனல் அக்கௌண்ட் கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இதோடைய எலாபரேட் வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகேவா? ஆனால் நம்ம இப்போது ஜஸ்ட்டு ப்ரைமா ஃபேஸி நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு, ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு நான் இப்போது இது கடைன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பிஸ்னஸ் நேம் வந்தால் எல்என்கோ, அதே மாதிரி வந்து எக்ஸ்என்கோ, டி பிரைவேட் லிமிடெட், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனோட நேம்
அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு பிஸ்னஸோட நேம் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டை எடுத்துப்போம். எதுக்கு சார் அந்த மாதிரி? ஒரு பிஸ்னஸ் வந்து பர்சன் கிடையாது, நீங்கள் தான் சொன்னீங்க பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி. இங்கே மனுஷன் பேர் வந்தால் ஒரு பர்சனோட நேம் வந்தால் ஓகே. ஆனால் அதுவே இங்கே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் பர்சன் வந்து இஸ் நாட் அ பர்சன். அப்போ ஏன் சார் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆர்டிஃபிஷியல் பர்சனில் எடுக்கிறோன்னா, சரி இப்போ நம்ம போடுறது அக்கௌண்ட்ஸு, பட் அதில் நிறைய லா கூட வந்து கொஞ்சம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இது இப்போ உங்களுக்கு வேண்டாம். 12th ஸ்டாண்டர்ட் பசங்க தட் இஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் போடுவீங்க, பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் போடுவீங்க. அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆக்ட் இருக்குது. இப்போ கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ்னால் கம்பெனியை ஃபுல்லுத்தையும் வந்து ரெகுலேட் பண்ணுறது கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஸோ லா என்ன சொல்ல வருதுன்னா, சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ்னால் எப்படி ஒரு மனுஷனோட பேரில், தட் இஸ் ஒரு பர்சனோட நேமில் எப்படி லோன் எடுக்க முடியுது, இன்கம் சம்பாதிக்க முடியுது, எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியுது, பில்டிங் ஓன் பண்ணி வச்சுருக்க முடியுது, இதெல்லாம் எப்படி ஒரு பர்சனால் பண்ண முடியுதோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்னாலையும் பிஸ்னஸோட பேரில் ஒரு பில்டிங் எடுக்க முடியுது, பிஸ்னஸோட பேரில் கடன் வாங்க முடியுது, பிஸ்னஸ் பேரில் இன்கம் சம்பாதிக்க முடியுது, பிஸ்னஸ் பேரில் என்னால் செலவு பண்ண முடியுது, அதே மாதிரி பிஸ்னஸ் பேரில் என்னால் ஒரு அசட் வாங்கி ஹோல்ட் பண்ண முடியுது. அப்போது இதெல்லாம் எப்படி ஒரு பர்சன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எல்லா டிரான்சாக்ஷன்ஸ், எல்லா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு பிஸ்னஸும் பண்ணுறதுனால அதை ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், எப்போல்லாம் வரும் அப்படின்னா இந்த டிஎன்கோ, ஓகேவா, எக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், இந்த மாதிரி எப்போல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் நேம் வருதோ அப்போ நம்ம வில் பி யூஸிங் திஸ். ஓகேவா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ன்றது பேர்லேயே இருக்குது, ரெப்ரசன்டிங், ஒருத்தரையோ இல்லைன்னா ஒரு விஷயத்தை காமிக்கிறது, ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ நீங்களே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்ருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரிலாம் வருது, இல்லை நீங்கள் வெளியே ஏதாவது டோர்னமெண்ட், ஸ்கூல் டோர்னமெண்ட்லாம் போகிறீங்கன்னா ஹூ யூ ஆர் ரெப்ரசன்டிங் யுவர் ஸ்கூல். கரெக்டாக? அப்படி இல்லை, நம்ம இந்தியன் டீம் இருக்குது, இப்போ கிரிக்கெட் விளையாட போகிறாங்க, நம்ம இப்போது இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, கிரிக்கெட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ரெப்ரசன்டிங் அவர் கண்ட்ரி. அப்போ ரெப்ரசன்டிங்னா ஒரு விஷயத்தை காமிக்கிறது, ஒரு விஷயத்தை நான் இவங்களுக்கு சேரப்பட்டது அப்படின்னு காமிக்கிறது. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எக்ஸாம்பிளோடவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்ட் ப்ரீபெய்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்ட் ப்ரீபெய்ட்னா என்ன? நான் முன்கூட்டியே ஒரு ரெண்ட்டை கட்டிட்டேன், 3 மாதத்துக்கு கட்ட வேண்டிய ரெண்ட்டை இப்போவே நான் கட்டி வச்சுட்டேன்னா அதுதான் ப்ரீபெய்டு ரெண்ட். இந்த ப்ரீபெய்டு ரெண்ட்ன்றது என்ன பண்ணுதுன்னா, இந்த ப்ரீபெய்டு ரெண்ட்ன்றது நமக்கு அசெட். ஓகேவா? ப்ரீபெய்டு ரெண்ட்ன்றது நமக்கு சொத்து. ஏன்னா வரக்கூடிய 3 மாதத்துக்கு எந்த ஒரு ரெண்ட்டு நான் திருப்பி கட்டாமல் வர 3 மாதத்துக்கு நான் வந்து என் பெனிஃபிட் அனுபவிச்சுக்கலாம். அந்த பெனிஃபிட் என்னென்னா, ரெண்ட்டே கட்டாமல் நான் வந்து என்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்கணும், நான் அந்த ப்ராப்பர்ட்டியில் ஐ கேன் பி. ஸோ அது என்னது? இட் இஸ் எ பெனிஃபிட் derived from paying the rent before the actual month has to be paid. அப்போனா என்ன மந்த் நான் பே பண்ணணுமே அந்த பே பண்ண வேண்டிய மந்த் இல்லாமல் அதுக்கு முன்கூட்டியே நான் பே பண்ணி வச்சிட்டேன்னா இதுதான் இது ப்ரீபெய்டு ரெண்ட். இந்த ப்ரீபெய்டு ரெண்ட் யாரை குறிக்குது அப்படின்னா, ஒரு பர்சனை தானே குறிக்குது. ஒரு ஹவுஸ் ஓனர் இருப்பார், அந்த ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்க வேண்டிய காசை தான் நான் முன்கூட்டியே கொடுத்துட்டேன். அப்போ இந்த ப்ரீபெய்டு ரெண்ட் யாரை குறிக்குதுன்னா ஒரு பர்சனை குறிக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், சேலரி பேயபிள்னா இனிமேல் தான் நான் சேலரி கட்டணும். நான் இனிமேல் ஒரு எம்ப்ளாயிக்கு நான் சேலரி கட்டணும்னா அது எனக்கு கடன், லயபிலிட்டி. அப்போது சேலரி பேயபிள் அப்படின்ற அந்த வார்த்தை யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஒரு எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயி யார்? ஒரு பர்சன். இந்த மாதிரி இடத்துலலாம் ப்ரீபெய்டு, பேயபிள், ரிசீவபிள், இந்த மாதிரி இடத்துல எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் பர்சனல் அக்கௌண்ட்டு. அண்ட் அதே மாதிரி இப்போ கீழே ரியல் அக்கௌண்ட் வந்துடலாம். ரியல் அக்கௌண்ட் என்ன சொல்கிறதுனா, இப்போது ரியல் அக்கௌண்ட்டை 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட், இன்டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட். டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட் அண்ட் இன்டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட். வாட் இஸ் டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்? டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்னா ஃபஸ்ட்டு ரியல் அக்கௌண்ட்டில் என்ன டீல் பண்ணிடுவோன்னு சொல்கிறேன். பர்சனல் அக்கௌண்ட் புரிஞ்சிருச்சு, நார்மல் பர்சனோட நேம் வந்தால் நார்மல் பர்சன், அதுவே வந்து பிஸ்னஸ் நேம் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன், பேயபிள், ரிசீவபிள், இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை குறித்து வந்தது, ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி வருதுன்னா அது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன். இது எல்லாத்துக்கும் ஒரே கோல்டன் ரூல், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். கீழே ரியல் அக்கௌண்ட்டில் நம்ம எதை மட்டும் டீல் பண்ணுவோம் அப்படின்னா,
அசட்ஸை மட்டும்தான் இப்போ டீல் பண்ணுவோம். எதை மட்டும்தான் டீல் பண்ணுவோம்? அசட்ஸை மட்டும்தான் டீல் பண்ணுவோம். ஓகேவா? இந்த அசட்ஸ் மட்டும் நம்ம டீல் பண்ணுறது, அசட்ஸே நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். சொத்தை நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். தட் இஸ் tangible assets, intangible assets. What are tangible assets? A asset which we can see, touch or feel. The asset which we can see, touch or feel, that is called as tangible asset. எந்த அசெட்ல என்னால் பார்க்க முடியுதோ, தொட முடியுதோ, ஃபீல் பண்ண முடியுதோ அது tangible asset. எந்த அசெட்ல என்னால் பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது, ஆனால் அதனால் எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா அதுதான் என்னது? அதுதான் intangible asset. tangible assetக்கு நம்மளே சொல்லிடுவோம், கேஷு ஒரு tangible asset. கரெக்டாக? கேஷ் வந்து ஒரு tangible asset தான். அதே மாதிரி கோல்டு ஒரு tangible asset, ஃபர்னிச்சர் ஒரு tangible asset, பில்டிங் ஒரு tangible asset, லேண்டு ஒரு tangible asset. இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டாக? இப்போ இதெல்லாமே வந்து tangible assets. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அசட்னு நான் எதை சார் சொல்கிறது? எப்போ நமக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பெனிஃபிட் இருக்கோ அதுதான் நமக்கு அசட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு அசட்னா நமக்கு மினிமம் ஒரு நிறைய நமக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட் கொடுத்தா மட்டும்தான் அது அசட்டு. தட் இஸ் இப்போ எனக்கு டைம் ஆகிட்டே இருக்கிறதுனால அது ஃபுல்லுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தனியாக அசட்டை எதை நான் அசட்டுன்னு நான் எடுத்துக்கணும், எதை லைபிலிட்டின்னு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ போடுறேன். பட் இப்போத்துக்கு அசட்னா நமக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட் இருந்தால் இட் இஸ் அன் அசட். ஓகேவா? இப்போ tangible asset புரிஞ்சிடுச்சு. intangible assetனா என்ன? இந்த tangible assets எல்லாமே tangible real account கீழே வந்துடும். அதுவே intangible assetsனால் என்னென்னா, நம்மளால் பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, ஆனால் அதனால் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, intangible real accountக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் புரிகிற எக்ஸாம்பிள் வந்து குட்வில். என்னது? குட்வில். குட்வில்னால் என்ன அப்படின்னா நற்பெயர். ஓகேவா? குட்வில்னா நற்பெயர். இப்போ எனக்கு புரியல சார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமானா, உங்களுக்கு கீழே இந்த குட்வில்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் போகிறேன். இது ரியல் அக்கௌண்ட் இது. ஓகேவா? நாமினல் அக்கௌண்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இந்த குட்வில்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லைப்பா. இப்போது நமக்கு நியூ இயர் வரப்போகுது, கிறிஸ்மஸ் வரப்போகுது, கரெக்டாக தீபாவளியெல்லாம் போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து துணியெல்லாம் எடுப்போம். கரெக்டாக? இப்போ நம்ம போய் ட்ரெஸ் ஷாப்பிங்லாம் பண்ணும்போது இங்கே நமக்கு ஒரு ஷாப் இருக்குது, ஏபிசின்னு ஒரு ஷாப் இருக்குது. ஓகேவா? ஏபிசி பொட்டிக். ஓகே, தெர் இஸ் அ பொட்டிக், ஏபிசி பொட்டிக்னு ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் நமக்கு வந்து போத்தீஸ் இருக்குது. அசியும் ஏபிசி பொட்டிக்லேயும் 3000 rupees அண்ட் போத்தீஸ்லேயும் 3000 rupees. இங்கேயும் சேம் குவாலிட்டி, இங்கேயும் சேம் குவாலிட்டி, இங்கேயும் சேம் ஆம்பியன்ஸ், இங்கேயும் சேம், எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ நம்ம எந்த கடைக்கு போவோம்? ஆப்வியஸ்லி போத்தீஸ்க்கு போவோம். எஸ்ஆர்னோ? போத்தீஸோ நல்லியோ வேறு இட் இஸ்லாம் ஒரு ஹோட்டல் போகிறோம், நமக்கு எந்த ஹோட்டல் தெரியுமோ அந்த ஹோட்டல் தான் நம்ம போவோம். எஸ்ஆர்னோ? ஆனால் அதுவே இங்கே அப்படியே பாருங்களேன், இந்த போத்தீஸை தூக்கி இங்கே போர்டு மாற்றிட்டு இந்த ஏபிசின்றதை தூக்கி இங்கே போர்டு மாற்றிட்டேன்னா நம்ம எல்லோரும் எங்கே போவோம்? போத்தீஸ் பக்கம் தான் போவோம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இட் இஸ் கம்பல்சரி அங்கே போவோன்னு கிடையாது, பட் மெஜாரிட்டி அங்கே தான் போவாங்க. ஓகேவா? அது பேர் தான் என்ன சொல்கிறேன்னா குட்வில். அந்த ஒரு பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூனால சேல்ஸ் ப்ரமோட் ஆகுது. அந்த சேல்ஸ் ப்ரமோட் ஆகிறதுனால நமக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் நம்ம வந்து அசட்டுன்னு சொல்கிறோம். நேம் போர்டை தான் பார்க்குறோமே சார், அப்போ அது டேன்ஜிபிள் தானேன்னா நேம் போர்டு பார்க்க முடியுதுப்பா. நான் அது மேலே இருக்கிற நம்பிக்கை, அது மேலே இருக்கக்கூடிய ஓகேப்பா இங்கே வாங்கினா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் இருக்குல்ல, அது வந்து இன்டேன்ஜிபிள். ஸோ ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, ஆனால் அதனால் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதுதான் இன்டேன்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நமக்கு பர்சனல் முடிச்சிட்டோம், ரியல் முடிச்சிட்டோம். உங்களுக்கு குட் நியூஸ் என்னென்னா, நாமினல் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி எந்த டிவிஷனும் கிடையாது. ஓகே, நாமினல் அக்கௌண்ட்டில் ஹாப்பியாக இருக்கலாம். நாமினல் அக்கௌண்ட்னா எக்ஸ்பென்ஸாக டெபிட் பண்ணோம், இன்கம்மாக கிரெடிட் பண்ணோம். ஆனால் இங்கேயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா, நான் வந்து இந்த வீடியோவை 7 minutesல முடிக்கணும்னு நினச்சேன், 7 to 8 minutes. இது வந்து ஆக்சுவலி ரொம்ப லாங்காக போயிடுச்சு. மேபி நான் 2 parts அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பென்ஸ் லாஸ் அப்படின்னு 2 வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ இது வேறு மீனிங், இது வேறு மீனிங் இருக்கும். இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு வேறு மீனிங் இருக்கும். அது என்னன்றது போக போக நீங்கள் கமெண்ட்டில் ஒரு வேளை ஆமாம் சார் இதுவும் நான் லேர்ன் பண்ண விரும்புகிறேன், எனக்கு இதையும் நீங்கள் சொல்லித்தாங்க, எதுக்கு எக்ஸ்பென்ஸும் லாஸஸ்னு நம்ம தனியாக வைக்கணும்? எக்ஸ்பென்ஸ்னால் செலவு ஆல்ரெடி சொல்லியாச்சுல, அப்போ லாஸ்னா என்ன? எக்ஸ்பென்ஸ்க்கும் லாஸ்க்கும் ஏதாவது அக்கௌண்டிங் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா? இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா? இங்கே நீங்கள் இது கற்றுக்கிட்டால் ஃபைனல் அக்கௌண்ட் சூப்பராக போடுவீங்க. ஓகேவா? இதெல்லாமே ஒரு இடத்துலையும் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணோம்ப்பா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நாமினல் அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்பென்ஸ் வந்தால் டெபிட்டு, இன்கம்ஸ் வந்தால் கிரெடிட்டு.
ஓகேவா? செலவு வந்தால் டெபிட் பண்ணோம், இன்கம் வந்தால் கிரெடிட் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். எந்த விஷயம் புரியலனாலும் சரி, சார் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி டெவலப் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் எனக்கு உங்களுடைய சஜஷன் கொடுத்தாலும் சரி, நான் அதை ஹாப்பியாக எடுத்துக்கிறேன். இந்த சேனல் உருவாக்குனதும் வீடியோ போடுறது உங்களுக்காக தான். ஸோ உங்களுக்கு அது பெனிஃபிட் ஆகணும். உங்களுக்கு புரியுதா இல்லையான்ற நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா வேணாமா, அண்ட் அதே மாதிரி இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட்லேயும் இன்னும் ஒரு சில டிஸ்கஷன்ஸ் இருக்குது. அதுவும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா, இன்னொரு வீடியோ பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் புட் அ வீடியோ. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.